மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்டவர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர், அவை முன்னவர் என அதிமுகவில் பல்வேறு உயர் பதவிகளை அடைந்தவர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாயிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தற்போது அறிவாலயத்தில் உள்ளனர். கட்டி அணைத்து கைகுலுக்கி ஓ பன்னீர்செல்வத்தை இன்முகத்தோடு வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் முதல்வரையே திமுகவுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் திமுகவில் இணைந்திருக்கிறார். முன்னாள் எம்பி ரவீந்திரநாத்தும் தற்போது திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் கிளை செயலர் பதவியிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி வரை, அதிமுகவின் பொருளாளர் என்ற உயர் பதவி வரை பல்வேறு பதவிகளை வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக கருதப்பட்டவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வத்தை ஆற தழுவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். முன்னாள் முதல்வரையே திமுகவிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்பதற்கு தற்போதைய நிகழ்வை சான்றாகி இருக்கிறது. கால் நூற்றாண்டுக்கு மேலாக திமுகவை எதிர்த்த ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை ஆற தழுவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றிருக்கிறார். முன்னாள் முதல்வரையே திமுகவுக்குள் இணைத்திருப்பதன் மூலம் திமுகவை பலப்படுத்தும் காய்களை நகர்த்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார். அவருடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத்தும் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதேபோல ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் இணைந்த பிறகு உறுப்பினர் படிவத்தில் ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்திட்டிருக்கிறார்.
திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆற தழுவி வரவேற்று திமுக கரைத்துண்டு அணிவித்து வரவேற்பு தெரிவித்தார். அதிமுகவில் கிளை செயலாளர் பொறுப்பிலிருந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி வரை பல்வேறு பதவிகளை வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். 3 முறை முதலமைச்சர், நிதி அமைச்சர் என பல்வேறு உயர் பொறுப்புகளிலும் இருந்தவர். தற்போது திமுகவில் ஐக்கியமாயிருக்கிறார். திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆற தழுவி வரவேற்றார். முன்னாள் முதல்வரையே திமுகவிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். முன்னாள் முதல்வரை திமுகவிற்குள் கொண்டு வந்ததன் மூலம் அரசியல் காய்களை சாதுர்த்தியமாக நகர்த்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களாக இருந்த வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் திமுகவில் ஏற்கனவே இணைந்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வம் தனது மகன் மற்றும் ஆதரவாளர் ஐயப்பனுடன் திமுகவில் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இருக்கும் ஒரே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் பன்னீர்செல்வம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கிறார். திமுகவில் இருக்கும் ஒரே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் 3 முறை முதல்வராக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். திமுக கரைத்துண்டு அணிவித்து ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றார். பன்னீர்செல்வத்தை ஆற தழுவி வரவேற்ற மு.க.ஸ்டாலின் திமுக கரைத்துண்டை அணிவித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். முன்னாள் முதல்வரையே திமுகவிற்குள் கொண்டு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தபோது திமுகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் அறிவாலயத்திற்கு வந்திருந்தனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, கே.என். நேரு, ஏவ வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் உடனிருந்தனர். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையும் நிகழ்வில் தேனி மாவட்ட செயலாளரும் பொறுப்பாளருமான தங்க தமிழ்ச்செல்வனும் உடனிருந்தார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்த பிறகான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா அறிவாலயத்தில் தற்போது துணை முதலமைச்சருடன் நிர்வாகிகள் சிலர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம்.